ஹாய். இன்றைக்கி நம்ம மாயத்துலேருந்து அச்சரப்பாக்கம் போக போகிறோம். அச்சரப்பாக்கம் எதுக்கிட்டேன்னா மருவத்தூர்கிட்ட. அங்கே ஒரு சின்ன ஒரு கோவிலுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியா. நானும் ஃப்ரெண்டு கிளம்பியிருக்கோம். விடிய காலைல மணி 5 ஆகுது. ஸோ ட்ரெயினுக்கு தான் வெயிட்டிங். திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டே இருக்குன்றாங்க, இன்னும் வரல. இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே போய்ட்டு இறங்கினதுக்கப்புறம் அங்கே உள்ள ஏரியாவெலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே உள்ள ஏரியாவை பார்த்துக்கோங்க. மாயவரத்தை, இதுதான் மாயவரம் ரயில்வே ஸ்டேஷன். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் தான் போக வேண்டியது. அதில் கூட்ஸ் வண்டி நிற்கிறதுனால 3வது பிளாட்ஃபார்ம் போட்டாங்க. அதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் வேலை வேறு நடந்துகிட்ருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பைக்கு போடக்கூட கொஞ்சம் சிரமமாயிடுச்சு எங்களுக்கு இன்றைக்கி. ரயில்வே ஸ்டேஷன் நான் தான் ஃபஸ்ட்டு நினச்சேங்க. ஆக்சுவலாக அது பகல் மாதிரி இருக்குங்க, அவ்வளோ கூட்டங்க வெளிலலாம். காய்ஸ், நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு. ஓகே, அங்கே போய்ட்டு இறங்கிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மச்சா எல்லாம் பூட்டிருக்கு. அன்ரீசர்வ் தாங்க, எல்லாம் ஓடி போய் ஏறுறாங்க. திடீர்னு ஏற்பட்ட முடிவு தான். ஸோ அதனால தான் அன்ரீசர்வ் எல்லாம் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஹாய் மக்களே, வந்தாச்சு மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளில வந்துட்டுருக்கேன். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். நாங்கள் போகிற ஏரியா பஸ் நிற்கி தான். ஓகே இருங்க, நான் பஸ்ஸில் ஏறிட்டு ஸ்பாட்டுக்கு போனதான் நான் வீடியோ எடுத்தேன். ஓகே பாய். அவ்வளோதாங்க, அச்சரப்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. கோவிலுக்கு இங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கேன். கோவில் எந்த பக்கம் இருக்குன்னு சரியாக தெரியல, கேட்டு தான் போனோம். பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் போனோம். எங்கே போனாலும் இந்த கருப்பட்டி காப்பி அல்வா கடை எங்கே போனாலும் இருக்குங்க. விசாரிச்சாச்சு, பக்கத்தில் தான் கோவில் இருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரத்துலேயே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இருக்குன்னு சொன்னாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து. பார்ப்போம். இதே மச்சான், என்னடா இங்கே நிற்கிற? சரவணா ஸ்டோர். இங்கே ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது. ஃபஸ்ட்லாம் சரவணா ஸ்டோர் சென்னையில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தேன். ஆமாங்க, நிறைய பிரான்ச். இதாங்க அச்சரப்பாக்கம் கடை வீதிங்க. இந்த ஏரியாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்குங்க. கிளைமேட் நல்லா இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, எதுவும் வெயில் தெரியல. கோயில் பக்கம் நிறைய சந்து சந்தாக பிரியுதுங்க. நாங்களும் ஒவ்வொரு சந்தாக பூந்து பூந்து உள்ளே வந்துகிட்டு இருக்கோம். கோயிலே காணுங்க. இந்த பக்கம் ஆச்சிபுரீஸ்வரர் கோயிலுங்கிறது. ஓகே, ஒரு வழியா அட்ரஸ் கேட்டாச்சு. பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் தாங்க அந்த கோவில். நாங்கள் தாங்க அட்ரஸ் தப்பாக கேட்டு அவங்க ஒரு அட்ரஸ் தப்பாக சொல்லி வந்துட்டோங்க. கிடச்சிருக்கு அந்த இது பாருங்க. எல்லாம் வந்துட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு. வருது பார்த்துக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் தாங்க கோவில்.
நல்ல பெரிய மரம். அந்த மரத்தில் உள்ள காயை பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கொய்யாக்காய் மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. பார்த்தீங்களா காயை பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் கொய்யாக்காய்லாம் அப்படி தான் இருக்கும். நான் இப்போ தாங்க இந்த மாதிரி காயை பார்க்குறேன். பழுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. அதில் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, உள்ள விதை மட்டும்தான் இருக்குது. விதை தெரியுதுங்களா? இதை நம்ம விதையை கொஞ்சம் எடுத்துப்போம், போகிற வழியில் கொஞ்சம் போட்டு போவோம். பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது இந்த மரம். நிழல் ஆனால் நல்ல நிழல் தரும் போல். இலெல்லாம் பஞ்சு இலை மாதிரி தான் இருக்குது மரத்தில். ஆனால் இது என்ன மரம்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சிங்கன்னா யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. விதையை எடு, நல்லா வெளில எடு மச்சான். விதை மட்டும்தாங்க இருக்குது உள்ள, வேறு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக அந்த காய் ஃபுல்லாக தோல் தான். அவ்வளோதான். போகும்போது வெப்பார வயிட்ட போட்டுருவான், எங்கேயாவது போட்டு போயிடுவோம். ஹலோ காய்ஸ், பார்த்தீங்களா இந்த மரத்தில் எவ்வளோ பூச்சை பார்த்தீங்களா? எவ்வளோ பூச்சி பாருங்கள், சிவப்பு சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த மரம் ஃபுல்லாக அந்த பூச்சி தாங்க இருக்குது. இந்த மரத்தில் ஃபுல்லாக எல்லாம் டபுளாக போகுது. இந்த பூச்சிக்கு கூட ஆள் இருக்குதுங்க. இன்னும் நான் சிங்கிளாகவே இருக்கேன், என்ன பண்ணுறது? ஹலோ காய்ஸ், இந்த மரத்தை பார்த்தீங்களா? பூவை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இல்லை உள்ளே உள்ளது தான் அந்த லிங்க மரம்னு சொல்லுவாங்கள்ல, லிங்கம் பூன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே உள்ளது தான் லிங்கம்னு நினைக்கிறேன். லிங்கம் ஷேப்பில் இருக்கிறனால அந்த பேர் வச்சுட்டாங்க போல். எஸ், அதான் கரெக்டு தான். பாருங்கள், நல்லா தெரியும் பாருங்கள். இந்த பூவை பாருங்கள், தெரியுதா? அது லிங்கம் ஷேப்பில். இதாங்க அச்சிரப்பாக்கம். நான் வந்து ஏரியா இங்கேருந்து இந்த பைபாஸ் லெஃப்ட் எடுத்தோன்னா விழுப்புரம், திண்டிவனம் அந்த பக்கம். இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா சென்னைங்க. நேராக நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். ஹலோ, முடிஞ்சிடுச்சுங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது ஏரியா உங்களுக்கு பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேங்க. புதுசாக வரவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக போடுறேன், உங்களுக்கு பெட்டராக வீடியோ, ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.